எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் 65க்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்துட்டு எடுக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே மிளகாத்தூள் தனியாத்தூளும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு வந்து எடுத்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ மாவு சேர்த்தா தான் உங்களுக்கு மேலே நல்லா கோட்டிங் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துட்டு உங்களுக்கு வரும். அடுத்தது நான் ஃபுட் கலர் வந்துட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம காலிஃப்ளவர் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஈவனாக வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. இப்போ முதலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் மேலே வந்துட்டு நல்ல ஒரு கோட்டிங் வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். காலிஃப்ளவர் வந்துட்டு சாப்பிடும்போது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பக்கோடா மாதிரி வேணும்னா நமக்கு மசாலாலாம் ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ நான் பொரிக்க தேவையான அளவு ஆயில் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நல்லா கோட்டாயிருக்கு. உங்களுக்கு காலிஃப்ளவரே உங்களுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கோட்டாயிருக்கு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு பீஸாக ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா உங்களுக்கு நல்லா மாவெல்லாம் எதுவும் பிரியாமல் அப்படியே உங்களுக்கு காலிஃப்ளவரோடு உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் காலிஃப்ளவர் தேவையான அளவு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் மேலே மாவு நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு சொல்லிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் 65 வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.